தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறையின் சார்பாக அண்ணனுக்கு வேல் வழங்கப்படுகிறது. கிளைதோறும் புலிக்கொடி என்று தருமபுரி மாவட்டத்திற்கு கர்நாடக வாழ் தமிழர்கள் 300 கொடிக்கம்பங்களை நாம் தமிழர் கட்சிக்கு வழங்குகிறார்கள். பெருமைகள் பல நிறைந்த அரூர் மண்ணிலே பழங்குடி மக்களை பாதுகாப்போம், என்கிற நோக்கத்தை முன்வைத்து உலக பழங்குடி நாள் அந்த நாளிலே எழுச்சியோடு என் இன சொந்தங்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற பழங்குடி மக்களின் பாசறையினுடைய மாநில தலைவர் என்னுயிர் அண்ணன் கேப்டன் துரை அவர்களே, அவரோடு உடனின்று உழைத்த என் உயிர்க்கினிய தம்பிகள், தர்மபுரி மாவட்டத்தினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய களப்போராளிகள், என்னுயிர் தம்பி தங்கைகள், இங்கே நம்மோடு இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துக்களை பதிவு செய்த பெருமக்கள் ஐயா ஜெகநாதன், ஐயா சுந்தரராஜன் போன்றவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். என் உணர்வோடும் உயிரோடும் கலந்து வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம். இங்கே உரையாற்றிய என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் 2016ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி முதலாக தேர்தலை எதிர்கொள்கிற போது எப்படி நாங்கள் ஆட்சி செய்வோம், தேர்தல் அறிக்கை அல்ல, ஆட்சி எப்படி செய்வோம் என்கிற செயல்பாட்டு வரைவினை உருவாக்கினோம். அதை நானே முன்னின்று உருவாக்கினேன். அதை என்னோடு உடன் இருந்து நிறைய என் உடன் பிறந்தார்கள், உழைத்தார். அப்போது இந்த ஆதி தமிழ் குடிகளுக்கான உரிமை, அவர்களுக்கான
அரசியல், அதிகாரம் இவற்றை குறித்தெல்லாம் ஒரு வரைவை என்னுடைய அண்ணன் எழுதி கொண்டு வந்து தந்தார்கள். அதை அந்த செயல்பாட்டு வரைவில் வகுத்து வகுத்து தொகுத்து இணைக்கிற போது ஒரு முழக்கத்தை முன்வைத்தேன். ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது. அதேதான் இன்றும். இங்கே பேசிய நம்முடைய மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா சுந்தரராஜன் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆதி தமிழ்குடி தாய்க்குடி குறவர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று. அதை அப்படி பார்க்கக்கூடாது. எங்கள் பிறவி கடமையை நாங்கள் செய்கிறோம் என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். என் தாயின் கருவறையில் நான் இருந்ததை மறப்பதும், என் தாய்க்குடி குறவர்குடியை மறப்பதும் இரண்டும் ஒன்றுதான். இங்கே குறவர்குடி சார்ந்த பெருமக்கள் எனக்கு இதை கற்பித்து என்னை இது பேசு என்று நிர்பந்தித்து நான் பேசியதில்லை. நான் படித்து உணர்ந்து அறிந்து நானாக பேசியதுதான் அது. இங்கே கூடியிருக்கிற எல்லோரும் குறப்பைய மக்கள்தான் என்கிற உணர்வை நீங்கள் பெற வேண்டும். அதில் நானும் அந்த குடியிலிருந்து வந்தவன் தான் என்கிற பெருமிதமும் திமிரும் எனக்கு உண்டு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என்னிலும் இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உலகத்திலே மிக உயர்ந்த மனிதன் எவன்? எவன் ஒருவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ, தாழ்ந்து கிடக்கிறானோ, கீழே விழுந்து கிடக்கிறானோ, அவனை தூக்கி மேலெழுத்துவதற்காக எவன் குனிகிறானோ அவன்தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் என்கிறான். நம்மிடையே தோன்றிய மகத்தான புரட்சியாளர் நம்முடைய பாட்டனார் வைகுந்தர் அவர்கள் தாழ கிடப்பவனை தற்காத்து நிற்பதை தர்மம் என்கிறார். ஒன்றை என் முன்னே அமர்ந்திருக்கிற என் உறவுகள், தொலைதூரத்திலிருந்து என் பேச்சுக்கை உற்று நோக்குகிற என் தம்பி தங்கைகளுக்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். இங்கே தாழ்த்தப்பட்டவன் என்று உண்டே ஒன்றிய தாழ்ந்தவன் எவரும் இல்லை. தாழ்த்தப்பட்டவன் என்றால் யாரால் தாழ்த்தப்பட்டவன், எதனால் தாழ்த்தப்பட்டவன், ஏன் தாழ்த்தப்பட்டவன்? தாழ்ந்தவன் என்று எவனும் இங்கே இல்லை. அதில் தமிழன் எவனும் தாழ்ந்தவன் இல்லை. தமிழன் உலகத்தின் உயர்ந்த குடி, மூத்த குடி, தொல்குடி. நான் பேசினால் இனப்பெருமை உலகத்தில் பல்வேறு பேரறிஞர்கள் தங்கள் ஆய்விலே நிறுவியிருக்கிறார். ஏன் இந்த நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி கூட உலகில் பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் தவிர்க்க முடியாது, உலகின் மூத்த மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசுகிற நிர்பந்தத்தை கொடுத்தவர்கள் நாம். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்று அவர் பேசியதை நீங்கள் இன்றும் கேட்கலாம். என் தங்கை இளவஞ்சி கூட குறிப்பிட்டார்கள். அதை பலமுறை நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க இயலாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களே, நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள். நாம் நாகர்கள். நாகாலாந்து, நாகப்பட்டினம், நாகநாதன், நாகசாமி, நாகேந்திரன், இந்த பேர்கள்லாம் வர காரணமே தான் தமிழை தாய்மொழியாக கொண்டதால் நாம் தமிழர்கள் என்று அழைக்கப்படுது. என்னுடைய மூதாதைகள் மொழி கூட தமிழ்தான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதே காலகட்ட அந்த கருத்தை ஆம் அம்பேத்கர் சொல்வதை நான் ஏற்கிறேன் என்கிறார் மேற்கு வங்கத்தை பல ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த ஆண்ட பொதுவுடைமை தத்துவத்தின் பிதாமகன் ஜோதிபாஸ் அவர்கள்.
இங்கே பேசிய நம்முடைய ஐயா சுந்தரராஜன் அவர்களோடு கூப்பிட்டார்கள். தொல்காப்பியமும் மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று பாடுது. அது சின்ன தடுமாற்றம் எனக்கு இருக்கு, குழப்பம் இருக்கு. நான் கேட்டேன், பல அறிஞர்கள்ட்ட பதிலே இல்லை. முதல் திணை முதல் நிலம் குறிஞ்சிதான். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய தமிழ் என்றெல்லாம் நமது முன்னோர்கள் சொல்வது பழம்பெருமை அல்ல. என்னுடைய மாமா தமிழ் கடல் நாவுக்கரசர் காளிமுத்தவர்கள் விளக்குகிறார்கள். நம்முடைய ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களும் விளக்குகிறார்கள். கல் தோன்றி மண் தோன்றா கேட்கும்போது இந்த தமிழங்க எப்பவுமே பீத்துவாங்க, ரொம்ப பெருமை பேசுவாங்க, என்னத்தையாவது பேசிட்டு இருப்பாங்க. கால் தோன்றிச்சா, மண் தோன்றலையா? தோன்றல. கால் தோன்றி விட்டது மலை, குறிஞ்சி திணை தோன்றிருச்சு, குறிஞ்சி நிலம் தோன்றிருச்சு. மண் தோன்றல, மண் மூன்றாவது நிலம், இரண்டாவது நிலம். முல்லையும் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. ஏன் குறிஞ்சி? அங்கே குறிஞ்சி மலர்கள் நிறைந்து இருப்பதால் அந்த நிலத்திற்கு பெயர் குறிஞ்சி என்று நமது முன்னோர்கள் சூட்டினார்கள். அந்த நிலத்தில் வாழ்ந்தவர்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். குன்றில் வாழ்ந்ததால் குன்றவர்கள். நாளடைவில் உச்சரிப்பு குன்றி 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 குறவர்கள் என்று அழைக்கப்பட்டு அந்த இனக்கூட்டத்தின் தலைவனாக நம்முடைய இறை முருக பெரும்பாட்டன் அங்கே உங்களுக்கு தெரியும். குன்றில் வாழ்ந்ததால் மலை முடுக்குகளில் அடுக்குகளில் ஏறி ஏறி இறங்கி இறங்கி தசை இடை நரம்புகள் அப்படி முறுக்கி ஏறி இருந்ததால் முறுக்கன். அதான் சொல்லுவான்ல, திருவிக்கா சொல்றாருல்ல நம்ம தாத்தா, முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகுங்கிறான். அப்படி கட்ஸ் ஆம்சு கிம்ஸ்லாம் அப்படி அப்படி வச்சிருக்கான் பாரு, அதான்டா அழகுங்கிறான். நீ ஆண் அழகன் போட்டியில முகம் வெள்ளையா அழகா மீச முடியெல்லாம் வச்சிருக்கான அழகுன்னு தேர்வு பண்றதில்ல. அப்படி ஆம்சை காட்டணும், அப்படி பூஜத்தை காட்டணும், அப்படி சிக்ஸ் பேக் காட்டணும், அப்பதான் ஆண் அழகன் எடுக்கிறான். அந்த அழகன் தான் முருகன். அதனாலதான் முருகன் முருகன், அதை முருகன் என்றால் அழகன் தான். அந்த நிலத்தின் தலைவன் தமிழ் இறைவன் முருகன். தங்கை இளவஞ்சி சொன்னது மாதிரி குன்றில் வாழ்ந்தோம், கிழங்குகளை உண்டோம். கிழங்கு வேட்டையாடி உண்டோம். வேட்டை சமூகத்தில் தான் நாம். தமிழன் மரபே வேட்டையாடி சாப்பிடுறதா. நீ இன்னைக்கு சிவனுக்கு விரதம் இருக்கும்போது சைவம் சாப்பிடணுங்கிற, முருகனுக்கு விரதம் இருக்கும்போது சைவம் சாப்பிடணுங்கிற. நான் வம்புக்கு கரிமீன் சாப்பிட்டு தான் போறது. ஒன்னும் எனக்கு ஆகல, நல்லா தான் இருக்கேன். எந்த சாமிடா நம்ம சாமி சைவம்? ஏன்டா பைத்தியக்காரத்தன மாதிரி பேசிட்டுற? எவன்டா நம்மள சாமி? எந்த சாமிடா? எல்லா சாமியும் இங்க வர சூளாயுதம் வேலாயுதம் ஈட்டி எல்லாம் வச்சிருக்கு. என்ன வெள்ளரிக்காய் வெண்டைக்காடா வெட்டிக்கிட்டு இருந்துச்சு, வேலை வச்சுக்கிட்டு சூளாயுதத்தை வச்சுக்கிட்டு. வேட்டையாடி சாப்பிட்ட சமூகத்தின் மரபினரா நம்ம ரத்த அணுல அசைம ஓடி இருக்கு. சும்மா போட்டு அதுக்கப்புறம் அங்க காடுகளில் வேட்டையாடி விலங்குகளை உண்டோம், காய்கனிகளை உண்டோம், கிழங்குகளை உண்டோம். மெதுவா மெதுவா இடம்பெறை தொடங்கின நகர்ந்தோம், கீழே இறங்கி வந்தோம். காடும் காடு சார்ந்த இடமும் மலை அடிவாரத்தை ஒட்டி அங்க முல்லை மலர்கள், சின்ன சின்ன மலர்கள் நிறைந்திருந்ததால் நமது முன்னவர்கள் முல்லை நிலம், முல்லை திணை என்று வரையறுத்தார். இதுவரை வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்று நமது முன்னவர்கள் சிந்தித்தார்கள். ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினார்கள். அங்கே நாம் மேய்ப்பரானோம். அங்கே குறவர், இங்கே ஆயர், கோன். அந்த இனக்கூட்டத்தின் தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தார்கள். அதை வைத்திருக்கிற தலைவன் கோன். கோன் என்றால் அரசன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று அவை பாடிய பாட்டு இருக்கு. ஆனா கோன்னா உனக்கு கேவலமா தெரியுது, யாதவனா உனக்கு பெருமையா தெரியுது. அது எந்த மொழி சொல்னே உனக்கு தெரியல. உன்னை அரசன் என்று சொல்வது, நீ மன்னன் என்று சொல்வதை விட உனக்கு பெருமை வேற ஒண்ணு வேணுமா என்ன? கோன். அங்க வாழ்ந்தோம். அங்கேயே 1-2 கண்டுபிடிச்சிட்டோம். நல்லா கவனிச்சுக்க, உலகத்துக்கு என்ன கண்டுபிடிச்சவன் நம்ம தான். அது எப்படின்னு சொல்ற அப்படின்னு,
ஆடு மாடுகளை என்பதற்கு எண்களை கண்டுபிடிச்சிட்டான். நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியிலே எழுத்தன்ப என எண்ணன்ப என்று எழுதவில்லை, எண்ணன்ப என எழுத்தன்ப. இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்கள் தான். முதல்ல வந்தது என்னடா, அதுக்கப்புறம் தான்டா எழுத்துன்னு எழுதிட்டான். வேணா எடுத்து பார்த்துக்க. முதல்ல என்னை கண்டுபிடித்தவன் நீனும் நானும், ஆயர் கூட்டம் நாம தான். இரண்டாவது திணை மக்கள். கீழே இறங்குறோம், நிலம் பள்ளமா இருக்கு. அங்கு வாழ்ந்த எல்லாரும் பல்லர்கள் தான். நானும் பல்ல, நீனும் பல்ல, எல்லாரும் பள்ளம்தான். நீ கோச்சுக்க ஓட்டு போட போடாத போ. சத்தியமும் உண்மையும் கொஞ்சம் கசக்கத்தான் ராஜா, கசக்கத்தான் செய்யும். ஆனால் கனி எப்போதும் இனிக்கும். பொறுமையா இருக்குன்னா உண்மையை நீ உணர்ந்து பார். நாம் பல்லர்கள், அது காரண பெயர். ஏன் நிலம் பள்ளமாக இருந்தது, அங்க வாழ்ந்தோம். அருவி ஆரக்கண்டம் நீர் ஓடிச்சு, குளிச்சோம். அந்த இடத்துல நாகரிகம் அடைஞ்சோம். நிலைச்சு வாழலாம்னு நகர்ந்து வாழ்ந்த நாம் நிலைத்து வாழலாம் முடிவெடுத்தோம். அங்க உணவுப் பொருள்களை வேளாண்மை செய்து சாப்பிடலாம்னு முடிச்சோம். ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம். உழவுக்கு மாட்டை பழக்க தொடங்கினோம். மாட்டை உழவுக்கு பழக்க அதோடு போய் சிநேகம் பாராட்டினோம். காட்டு விலங்கை வீட்டு விலங்கா மாற்றணும். அது திமிழோடு ஏறி அப்படி விளையாண்டு அன்பு தடவி வருடி நம்ம வீட்டு நமக்கு நட்பாக்கணும், உறவாக்கணும். அந்த திமிழோடு ஏறி விளையாட தொடங்கும் போது அதை ஏறு தழுவுதல்னு வச்சான் சங்க இலக்கியத்துல. கொல்லேற்று கோணஞ்சுவானை மறுமையும் புல்லாலை ஆய மகள்னு சங்க இலக்கியத்துல பாட்டிருக்கு. என்ன, காலை அடக்க அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறவியிலும் திருமணம் செய்யலாம், மணமுடிக்கலாம் என்று ஆயர் மகள் நினைக்க மாட்டாளுங்கிறது அந்த பாட்டு. பின்னாடி ஜல்லிக்கட்டுன்னு ஆகுது. அது நாயக்க மன்னர்கள் வந்தபோது கொம்புல சல்லிக்காசுகளை கட்டி விட்டு ஓட விட்டு பிடிக்க விடும்போது சல்லியை கட்டியதால் ஜல்லிக்கட்டுனானது. அது அல்ல, ஈறு தழுவுதல் தான் தமிழர் மரபு விளையாட்டு. அதை புரிஞ்சுக்கணும். நீ என்ன காலை நம் மாடு, அது மாடு இல்லடா, நம்ம செல்வம். அதே வள்ளுவ பெருமகனார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைங்கிறார். கல்விதான் மானுடனுக்கு அறிவு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வம் பாடுறார். மாடல்ல செல்வம். அதனாலதான் நீ எல்லாம் எங்களை காட்டுப்பை மக்கள் நினைச்சிட்டு இருப்ப. இன்னும் ரேஷன் கார்டில் காலமாட்டு பேர் எழுதினவங்கடா நாங்க கருப்பான் செவலைன்னு. குடும்ப படம் எடுக்கும் போது ஸ்டுடியோக்குள்ள அந்த புகைப்பட ஒளிப்பட நிறுவனத்துக்குள்ள குடும்பத்தோடு காலை நிக்கிற படம் இருக்குடா, நான் காட்டுறேன்டா, பதிவிறக்கம் பண்ணி பாடுறேன். குடும்ப அட்டையில காலமாட்டு பேர செத்த மரபுல வந்தவன்டா நம்ம. கும்பிடுற தெய்வம் சிவனுக்கு முன்பே, சிவனை வணங்குவதற்கு முன்பு காளையை வணங்க வேண்டும் என்று முன்னாடி காளையை வணங்கி பின்னாடி இறைவனை வணங்கின கூட்டம் இனக்கூட்டது. அங்க நிலைத்து வாழ தொடங்கினோம். அங்க வேளாண்மை செய்ய தொடங்கினோம். அதுவரை தாய் வழி சமூகமா இருந்தது, அங்க தந்தை வழி சமூகமா மாறுது. ஒருவனுக்கு ஒருத்தின் ஆகுது. அவன் வேளாண்மை செய்ய போறான், வீடை பார்த்துக்கணும், குழந்தைய பார்க்கணும்னு. அன்னைக்கு தாய் யாருன்னு தெரியுது, தந்தை யாருன்னு தெரியல. அது வேற. அப்ப தெரியுது, ஒருவனுக்கு ஒருத்தின் வாழும்போது தந்தை இவன் வருது. அப்புறம் தான் அப்பம் பேரை போடுறது, அப்பம் பேரை முதல் எழுத்தா போடுறது, இந்த கிழிக்கிறதெல்லாம் வந்துட்டுது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தந்தை வழி சமூகமா மாறுறோம். அங்கதான் கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து, இசை, நாட்டியம் எல்லாம் வருது. அங்கதான் கோயிலை கட்டுறோம், அங்கதான் வழிபடுறோம். பல்லர்கள் நாம் தான் பாண்டியர்கள். டே, இதுல எந்த சாதி சமூகத்துல பாண்டியன்னு பேர் இல்ல சொல்றான்? சொல்லு. தேவேந்திரர்ல பாண்டியன் இல்லையா? வன்னியர்ல இல்லையா? கோனார்ல இல்லையா? நாடார்ல இல்லையா? கவுண்டர்ல இல்லையா? சொல்லு. முதலியார்ல இல்லையா? உடையார்ல இல்லையா? எல்லாருலையும் பாண்டியன் பேரு. காரணம், நாம் தான்டா பாண்டியர்கள். அப்ப அங்க இருந்தா அங்க வாழ தொடங்கினோம். இப்ப என்ன நீங்க கவனிக்கணும், குறவர் மருத நிலம். இங்க மருத மரங்கள் அதிகமாக இருந்தால் இந்த நிலத்தின் பெயர் மருத நிலம். இப்ப கல் தோன்றிருச்சு, மண் தோன்றல. மண் எப்போது தோன்றுகிறது? நிலம் எப்போது வருகிறது? மூன்றாவது நிலமாக வருது. அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று பாட்டு வருது. மலையிலே தோன்றிட்டான் தமிழன். ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் எழுப்பிய ஒளியிலே, அவர்கள் எழுப்பிய மொழியிலே இருக்கிற அந்த ஒளியிலே இருக்கிற அந்த ஒளி இருக்கிற மொழியில் இருக்கிற ஒளி, அது இன்று வரை தமிழ். தூரத்தில் இருக்கவனை கூப்பிட ஏய் ஓய் ஆனா அது இன்னைக்கு இருக்கு. அதனால ஆதியில்
மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று அமெரிக்க மொழியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் பதிவு செய்கிறார். நான் சொன்னா வீண் பெருமை பேசுறேன்பா. அமெரிக்காவில் இருக்க அலெக்ஸ் குலியருக்கு என்ன வந்தது? இன்னும் இருக்காரு. அப்ப குறிஞ்சி திணை, மருத நிலம், குறிஞ்சி நிலம் இடையிலே முல்லை நிலத்தில் வாழ்ந்ததால் அவர்கள் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அது காரண பெயர், குடிப்பெயர் அதல்ல. குடிப்பெயர் கோன் ஆயர். நிலம் பள்ளமாக இருந்ததால் நாம் பல்லர்கள், அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் வேளாண்மை செய்ததால் நாம் வேளாளர்கள். இதை நல்லா விளங்கணும். ஒரு தொல்குடி நம் தாய்க்குடி குறவர் குடி, அதில் இருந்த இத்தனை குடி. இதற்கு பிறகு கடலும் கடல் சார்ந்த இடமும் போறோம். அது நெய்தல் என்று அழைக்கப்படுது. அங்க வாழ்ந்தவன் மீனவன் அல்ல, அவனுக்கு பேர் மீனவன் அல்ல. மீனவன் என்பது காரண பெயர். காரணம், மீன் பிடிப்பதால் மீனவன். பால் விற்கிறதுனால பால்கார், கீரை வித்தா கீரைக்கார். அப்படிதான் நீ சொல்ற. குப்பையை அள்ளுறதுனால குப்பைக்காருங்கிற. குப்பையை போட்ட உடனே என்ன பேர் சொல்றது? பால் விற்கிறவர் பால்கார், சரி விற்கிறாரு பால்கார். காய்கறி விற்கிறவர் காய்கறிக்கார். அப்படிதானே சொல்ற? அப்படித்தான் சொல்ற. ஆனா குப்பையை ஆள்றவன குப்பைக்காருங்கிற. போட்ட உடனே என்ன சொல்றது? நீ தான்டா பெருங்குப்பை. உண்மையிலே குப்பைக்காரன் நீ தான். அது மாதிரி மீனை பிடிப்பதால் நாம் மீனவர்கள். ஆனால் அது நம் குடிப்பெயர் அல்ல. நம் குடிப்பெயர் பாரந்த கடல் பரப்பிலே வாழ்வதால் நாம் பரதவர்கள் என்பதுதான் நம்முடைய குடிப்பெயர். இந்த 4 குடியில் இருந்துதான் உலகில் இத்தனை மானுட சமூகம் தளிர்த்து துளிர்த்து கிளைத்து வளர்ந்திருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், பெரும் அறிஞர், பெரிய கவிக்கோ நம்முடைய ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்களே இது குறித்து பேசியிருக்கிறார்கள். வலையொலியில் இருக்கு, நீ தட்டி பார்க்கலாம். அப்ப நம்முடைய தாய்க்குடியை போற்றுவது என்பது, பாதுகாப்பது என்பது நம்முடைய கடமை, பிறவி கடமை. அது இல்லாம அரசியல் செய்து என்ன பண்றது? எந்த திராவிட கட்சியடா குறவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியடா முடிதிருத்துற மருத்துவ குலத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியடா சலவை தொழில நம்ம இன சொந்தங்கள் வண்ணாருக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியடா கொடுத்துருக்கு சொல்லு? எந்த திராவிட கட்சி கொடுத்துருக்கு? தச்சருக்கு கொடுத்துருக்கா? குயவருக்கு கொடுத்துருக்கா? குயவருக்கு கொடுத்துருக்கா? ஒரே ஒரு கட்சி தான்டா தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கு, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொடுத்துருக்கு. அதை நாமும் செய்யவில்லை என்றால் வேற எவஞ்சமா? அப்ப எதுக்குடா நாம் தமிழர்னு ஒரு கட்சி? ஒரு தேசிய விடுதலைக்கு வருகிற போது இங்க பார், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததில்லை, நான் அப்படி வளர்ந்தவன், என் தலைவனுக்கும் இல்லை, அப்படி அவர் வளர்ந்தார். ஆனால் ஒரு தேசிய விடுதலை என்று நிற்கிற போது 3 சுவத்தில் வீடு கட்ட முடியாது, 4 சுவர் வைத்தான் வீடு கட்ட முடியும். அந்த 4வது சுவர் தமிழ் தேசியனத்தின் மெய்யியல். என்னுடைய வழிபாடு உலகத்தின் மூத்த குடிக்கென்று ஒரு இறை, ஒரு வழிபாட்டு மறை இருந்திருக்கணும். அது எது? அதான் இப்ப நாங்க செய்யறது. அண்ணல் அம்பேத்கர் சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது என்றார். நான் அதையே பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று வைத்தேன். அவ்வளவுதான். அவர் அதிகாரம் மிக வலிமையானது, நான் அதை அடைந்து விட்டால் எளிமையானதுன்னு பின்னாடி சேர்த்து விட்டேன். அவ்வளவுதான். அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரம் என் மக்களுக்கானதுன்னு நான் சேர்த்தேன். அவ்வளவுதான். பாதை அவர் போட்டது, பயணம் எங்களுது. அதைதான் அவர் சொல்லுகிறார். கோட்பாடு இவ்வளவுதான், ரொம்ப எளிது. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இது ஒரு கோட்பாடு. அண்ணல் அம்பேத்கரோடு, ஐயா பெரியாரோடது. தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்கள் தனக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டால் சமூகத்தில் பிரச்சனை இல்லை. இவ்வளவுதான் கோட்பாடு. எந்த சொல் உன்னை எளிசொல் என்று சொல்கிறதோ அந்த சொல்லை எளிச்சொல்லாக மாற்று, எழுச்சி சொல்லாக மாற்று. இந்த கூட்டத்திலே எவன் குறவன், எவன் பறையன் என்று எவன் கேட்டாலும் எழுந்து நில்லடா. ஆம், நான் தான் குறவன், நான் தான் பறையன் என்று எழுந்து நில். எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்று. இல்லாத வரை உனக்கு விடுதலை இல்லைடாங்கிறார். யாரு? நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். அதே அண்ணல் அம்பேத்கர் வேற வடிவத்து அதே கருத்து தான். எந்த சொல்லை வைத்து உன்னை அவமதிக்கிறானோ, அவமானப்படுத்துகிறானோ அதையே உன் ஆயுதமாக தூக்குடாங்கிற, ஆயுதமா ஏந்துறாங்கிறார். அதே உன் ஆயுதமா ஆக்குடா. அவ்வளவுதான்.
இரு, எதுக்கு மழைக்கெல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்க? மழை இல்லைனாலும் அழுகிற, மழை பெய்யல, மழையே பெய்யலைங்கிற, பெஞ்சா ஓடுற. நீ மழை பெஞ்சா இது பண்ற. வயநாட்டில் பாரு, செத்து போன ஆயிரக்கணக்கான மக்கள். இரு, மழையை நேசி, ரசி. சும்மா போட்டு மழை இல்லைன்னா ஏதுரா உலகத்தில் உயிர்கள்? இருறா, கொட்டுற குண்டு மலைக்கே ஓடாத கூட்டத்தில் பிறந்துட்டு குளிர் மலைக்கு பயந்துக்கிட்டு கொடையை பிடிக்கிறது, பாய பிடிக்கிறது. நனைடா, நெல்லும் எள்ளும் வெங்காயம் தாண்டா நனைஞ்சா முளைக்கு, நீ ஒன்றும் முளைச்சு போக மாட்டாயிடா. இருறா, எங்கடா போற? சும்மா ஏதோ ஐயோ அப்படின்னு. நாம் என்னென்ன சிக்கல்களை எதிர்கொள்றோம்? நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கணும், பழங்குடி மக்கள் என்று தனியால, தமிழ் குடியே பழங்குடி தான். நல்லா கவனிச்சுக்கணும். இதில் பழங்குடி மக்களின் பாதுகாப்பு, அன்னை பூமியை பாதுகாக்க ஆதிக்குடியை பாதுகாப்போம் என்பது பழங்குடி மக்கள், ஷெட்யூல் டிரைப்ஸ், குறவர் குடிக்கு மட்டுமல்ல, தமிழ் குடியே பாதுகாக்கப்பட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னுச்சுக்கா ஐயா சுந்தரராஜன் சொன்னார் பாருங்க, அவன் மண்டையில உளவியல அவனுக்கு ஏத்திருக்கான். இங்க பார், வெள்ளக்காரன் படை நகர்த்தி வந்து கொண்டே இருக்கான். தென் மாநிலங்களில் நுழையும் போது அவனுக்கு பிரச்சனை இருக்கு. எப்படிடா இவங்களை பிளந்து பிரித்து அடிக்கிறது, சிதைக்கிறது, அடிமைப்படுத்துவது என்று முடிவெடுக்கிற போது அவன் தயங்குறான். அப்ப முதலாக அவன் என்ன ஒன்று யோசிக்கிறான், எவன் போர்க்குணம் கண்டு மூர்க்கமாக களத்தில் பாய்வானோ அவனை எல்லாம் குற்ற பரம்பரை என்று சட்டத்தை போட்டு ஒடுக்கிறான். அதுல முதலில் போட்டது கள்ளர், அதுக்கப்புறம் குறவர், அப்புறம் மறவர், இப்படி ஒவ்வொரு சாதியாக போறான். சொல்றாரு பாருங்க, 73 சாதியா போடுறான். நல்லா கவனிச்சுக்கணும். அதனால அவன் பொது புத்தியில் என்னன்னா, எந்த குற்றச்செயல்களுக்கும் முதல்ல குறவர் இளைஞர்களை, பெண்களை பிடிச்சு கொண்டு உள்ள போட்டுருவான். நான் வந்து போராடும் போதெல்லாம் ஒவ்வொரு தம்பியும் கண்ணீர் விட்டு கதறான். தொட்டதுக்கெல்லாம் தூக்கிட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கிறாங்கன்னா, இந்த வழக்கை ஒத்துக்க, இந்த செயின் அத்தேன், இந்த வீட்டில் நான் திருடுனேன்னு ஒத்துக்க. அவனுக்கும் இந்த திருட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனால் அவனுக்கு ஏன்? அவனுக்கென்று குரல் இல்லை, அவனுக்கென்று அரசியல் வலிமை இல்லை, அதிகாரம் இல்லை. அவன் ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களாக இருக்கான். அந்த இடத்தில் அவனுக்காக குரல் கொடுத்து கூட நின்று தோல் கொடுத்து நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழச்சிமாரில் பால் குடித்த மான தமிழ் மகனின் கடமை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். உன் பிறவி கடமை, அதை புரிஞ்சுக்க. நீ குறவர் குடிங்கிற ஆதிக்குடி, நீ தாயின் முளை மார்பில் குடிச்சான், அவன் பூமி தாயின் மலை மார்பில் பால் குடிச்சான். அவன் இல்லைன்னா காடும் இல்லை நாடும் இல்லை. நீரின்றி அமையாது உலக என்பது போல காடின்றி அமையாது நாடு என்பதும் சத்தியம், உண்மை. அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வயநாட்டில் மலைச்சரிவு, பெரிய சேதம், பேரிழப்பு, அப்படி என்ன செய்யறது தெரியாம உறைஞ்சிட்டது நாடு. எல்லார் இதயங்களும் இடி விழுந்தது போல மக்கள் அப்படியே பார்க்குற, என்ன செய்யறது தெரியல. நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. இந்த முத்தமிழ் பேரறிஞர்னு சொல்றேன்னு நினைக்கிறியா? இவன் சொல்ல மறுத்தா நான் சொல்றேன். அவர் முத்தமிழ் பேரறிஞர் அல்ல, நான் சொல்றேன் நாத்தமிழ் பேரறிஞர். 4 தமிழ் பேரறிஞர். இயலிசை நாடகம்ங்கிற முத்தமிழ் தான் நீ பார்த்திருக்க. அறிவியல் தமிழ் ஒன்று இருக்கு, அதையும் சேர்த்து நான் தமிழ் பேரறிஞர் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்லும்போது கேட்க, கூண்டுக்குள்ள நின்று நான் கத்துறதுனால கூவுறதுனால கேட்க மாட்டேது. ஒரு நாள் கூரையில ஏறி இந்த சேவல் கூவும், அன்னைக்கு எல்லா பயிலும் என்னை நீ பார்ப்பேன். அதிகாரமற்ற எளிய மகன் அரூர்ல ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று பேசிக்கன்னு நினைக்காத. 2 வருஷம் 2 ஆண்டு தான் பொறுத்துரும். மொத்தம் இப்ப என்னை சுத்தான். நான் பேசினாலும் என்னை பற்றித்தான் பேசுவேன், பேசினாலும் என்னை பற்றித்தான் பேசுவேன், என் கட்சியை பற்றித்தான் பேசுவேன், என் தம்பி தங்கச்சியில பற்றித்தான் பேசுவேன். தம்பி, என் பேரை பற்றி உச்சரிக்காம உனக்கு சோறு கிடையாது. என் எச்சில் இல்லாம உங்க கட்சி கிடையாது, ஒரு பய கிடையாது.
பல பேருக்கு சோறே என்னை பேசுறதான் திட்டுறதான். தீட்டி தீட்டி பேசினாலும் வட்டியில சோறு அப்பா. அது மாதிரி அவன் என்னதான் திட்டி திட்டி பேசினாலும் அவனுக்கு வட்டியில 2 சோறு. சீமானை பத்தி பேசினா ஒரு 5000ங்க. போடா போடா பொழைச்சிட்டு போடா பொழைச்சிட்டு. மாசம் 5 லட்சம் போடா. நல்லா போடா போடா. அப்படிதான். அது மாதிரி முத்தமிழ் பேரறிஞர் நம்முடைய ஐயா வைரமுத்து அவர்கள் மலைகளை இங்க பாருங்க, மலைகளை மலித்ததும் காடுகளை அழித்ததும் நதிகளை கெடுத்ததும் தான் இந்த பேரழிவுக்கு காரணம்ங்கிறது. மலைகளின் புத்திரர்கள், புதல்வர்கள், குறவர்கள், மரங்களின் மக்கள். மரங்களின் நீ தாய் தந்தையின் விரல் பிடித்து நடந்தாய், அவன் மரங்களின் கிளை பிடித்து நடைபயிற்சி நடந்தவன். நீ கிணறு குளங்களில் தண்ணி குடித்தாய், அவன் அருவியிலும் ஓடையிலும் நீர் குடித்து வளர்ந்தவன். அவன் போய் நீ பேசாத. காடுகளின் நீள ஆழம் அகலம் தெரியும் அவனுக்கு, மலை முகடுகள் எல்லாம் தெரியும். அவனோட நீ ஒன்றும் போட முடியாது. நீ உலகத்தில் ஒண்ணுமே உன் பிள்ளைகளுக்கு படிப்பிக்காதேங்கிறான். இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடு, இயற்கை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்குங்கிறான். ஒரு பேர் அற்புதம்டா இயற்கை. கோடையில உனக்கு மாம்பழம் பழுக்கும், மாம்பழம் 2 மாசம் கிடைக்கும், சாப்பிட்டுருங்கிறான். நாவற்பழம் கிடைக்கும், அந்த பருவத்தில் நாவற்பழத்தை சாப்பிட்டு. பலாப்பழம் கிடைக்கும், சாப்பிட்டு. எந்த பருவத்தில் எந்தெந்த பழம் கிடைக்கிறதோ அந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டுருங்கிறான். இயற்கை உனக்கு கொடையா கொடுக்குது. நீ செய்ய மாட்டியே. 10 ரூபா 15 ரூபாய்க்கு இளநீ கிடக்கும் சாலையில், அதை குடிக்க மாட்டேன். ஆனால் தேடி போய் உயர்ந்த ஒரு உணவு விடுதியில் காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு கொக்கோ கோலா பெப்சி குடிச்சு சாவ. ஒரு கொக்கோ கோலா ஒரே மூச்சில் குடிச்சிட்டு உட்கார்றான், நெஞ்சடைச்சு நீ சாகிரியாலான்னு பாடுற. ஒரு கொக்கோ கோலா பெப்சியை வாங்கிட்டு போய் உன் வீட்டு கக்கூச கழுவிடா, பளிச்சுன்னு ஆகுதா இல்லையான்னு பாடுற. அப்போ குடிச்சின்னா உன் குடல் அது மாதிரி பளிச்சுன்னு ஆகுமா ஆகாதாடா? இதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். காடுகள், மலை முகடுகளில் உயர்ந்து அடர்ந்து இருக்கிற காடுகள் தான் பூமிக்கு மேகத்தை அறுவடை செய்து மழையாக கொண்டு வருது. அதுதான் அருவியை பிரசவிக்குது. அருவிதான் ஆறை உருவாக்குது. இந்த இயற்பியல், இந்த உயிரியல் உண்மையை, இந்த அறிவியல் உண்மையை என் அன்பு பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். உனக்கு காடு தொலைதூரத்தில் பார்த்தால் காடு, நம் குறவர் குடிக்கு, ஆதி தமிழ் குடிக்கு அது வீடு என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். தண்டகாரண்யத்தில் மாவோயிஸ்ட் எப்படி உருவானா? 200 லட்சம் கோடிகளுக்கு, 200 லட்சம் கோடிகளுக்கு அந்த மலைகளில் இருக்கிற கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறதுக்கு அந்நிய முதலாளிகளுக்கு ஒப்பந்தம். காடுகளை அழித்தால்தான் மலைகளில் இருக்கிற கனிம வளங்களை எடுக்க முடியும். காடுகளை அழிக்க இவர்கள் புகுகிற போது, பாய்கிற போது, உள்ளே நுழைகிற போது, உனக்கு காடு எனக்கு வீடு என்று அங்கு வாழ்ந்த பழங்குடிகள் போராட தொடங்கினான். கட்டை விளக்கமாறு செருப்போடு களத்தில் வந்தவன் கையிலே துப்பாக்கி எப்படி வந்தது என்கிற கேள்வியை கேட்டால் யாரு மாவோயிஸ்ட் என்பது தெரியும், யாரு உருவாக்கியது என்பது தெரியும். காட்டுக்குள் கட்டையோடும் விளக்கமாறோடும் போராட வந்தவன் கையிலே துப்பாக்கி திணித்தவன் எவன்? அவனை மாவோயிஸ்ட் சென்று பழி சுமத்தி சுட்டு கொன்னு சிறைப்படுத்தி சித்திரவதை செய்தது யார்? அவன் தாய் நிலத்தை தற்காக்க போராடுகிறான். நாங்கள் போராடுவது போல. மேல்மாவில் 3000 ஏக்கரையின் விளைநிலத்தை நீ தொழிற்சாலை, சிக்கார் தொழிற்சாலைக்கு எடுக்க கூடாது, அந்த போராட்டம் போல. காட்டுப்பள்ளியில் 6111 ஏக்கரை கடலிலே நிலத்திலே நீ எடுக்க கூடாது, அந்த போராட்டம் போல. மீத்தேன், ஈத்தேன் எடுத்துக்கொள்ள, ஹைட்ரோ கார்பன் எரிவாயு பயோகாஸ் எடுத்துக்கொள்ள, ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலை கழிவே போதுமானதாக இருக்கிற போது என் பூமி தாயின் ஈரக்கொலைய இதயத்தை நீ அறுக்காதே என்று நாங்கள் போராடுவது போல அவன் போராடினான். அவன் தாய் நிலத்தை, வாழ்விடத்தை பாதுகாக்க போராடினான். இது அவன் அடிப்படை உரிமை, பிறப்புரிமை, ஜனநாயக கடமை. அதை மாவோயிசம், தீவிரவாதம் என்றார்கள். அப்படி என்றால் சீனாவில் இருக்கிற எல்லோரும் மாவோயிஸ்ட் தானே? அவனுடைய நட்பு பாராட்டுகிறாய்? என்னது இது?
அது மாதிரி தான் நம் பழங்குடிகள். அவங்க சொன்னாங்க 150 பேருக்கு நான் வந்து பேசி மாவட்ட ஆட்சியரோட சண்டை போட்டு சாதிச்சான்றது. எங்கள் அண்ணன் கேப்டன் துறை சொல்றாரு 3000 பேருக்கு பெற்றுக் கொடுத்துருக்கோம். இப்ப பெற்று கொடுக்குறோம், அப்புறம் நாங்களே கொடுப்போம், அவ்வளவுதான். அந்த நாளுக்கு தான் இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரியில் இருக்கிற நம் குடிகளை, நம்ம ஆதி தமிழ் குடிகளை ஆந்திராவில் இருக்கிற காவலர்களை வந்து விசாரணைன்னு கைது பண்ணி கொண்டு போய் காவல் நிலையத்தில் வைத்து நம்ம அக்கா தங்கை வன்புணர்வு செய்து உயிர் உறுப்பிலை மிளகாப்பொடியை தூவி பிற அந்நிய மாநிலத்திலிருந்து, அருகில் இருக்கிற மாநிலத்திலிருந்து உன் மாநிலத்தில் இருக்கிற உன் பெண்ணை விசாரணை என்று நள்ளிரவில் கைது செய்து கொண்டு போனதை தடுக்காதவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள். உன் அண்ணன் உன் மகன் இந்த மண்ணிலே அதிகாரத்தில் இருந்தால் வந்து என் அக்கா தங்கச்சி தொற்றுப்பானான்னு ஒரு நிமிஷம் நீ கற்பனை பண்ணி பார்த்துக்க. தூக்கி உள்ளதுக்கு போட்டு அவனை மிளகாப்பொடியை வச்சு தேய்ச்சி விட்டுருப்பேன். எங்க தேய்ச்சிருப்பேன்னு நீ எரிச்சு பார்த்துக்க. அந்த இதுக்கு கமிஷனர் அலுவலகத்தில் போய் குற்றப்பதிவு செய்தும் ஒரு நடவடிக்கையும் இல்லை, ஒன்றுமில்லை. அந்த என் அக்கா தங்கையோடு களத்தில் நின்று போராடியது நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை தங்கைகளும் என் தம்பிகளும் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணற்ற பேர் பல்லாயிரக்கணக்கான மனுக்களை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆறுதல். தன் மகனிடத்தில் சொல்லிவிட்டால், தன் அண்ணனிடத்தில் சொல்லிவிட்டால், தன் தம்பியிடத்தில் சொல்லிவிட்டால் அவன் குரல் கொடுப்பான். அவர்களுக்காக நான் நிற்பேன் என்கிற நம்பிக்கை தான். எல்லா நோய்க்கும் எல்லா சிக்கலுக்கும் கடவுளிடத்திலே நீ முறையிடுவது போல. கடவுள் என்ன குடல் மருத்துவரா, இல்லை தலைவலி மருத்துவரா, இல்லை காய்ச்சல் மருத்துவர், எந்த மருத்துவர் தெரியாது. ஆனா எல்லாவற்றுக்கும் எனக்கு எப்படியாவது எனக்கு வலியை குணப்படுத்திடு ஒரு நம்பிக்கை. அதுபோல என் இன மக்கள் அதிகாரமற்று நின்றாலும் தன் மகன் தனக்காக பேசுவான் என்ற நம்பிக்கையிலே எண்ணற்ற மனுக்களை, கோரிக்கைகளை எங்களிடத்திலே வைக்கிறார்கள். கேட்கிற இடத்தில் இப்போது, நாளை தீர்க்கிற இடத்தில் விரைவில் உங்கள் பிள்ளைகள் வரும். இங்க பேசிய என் தம்பி சண்டாளாங்கன்னு அண்ணன் பாடிற வேணாங்கிறான். ஏன் நாம் பாடல ஐயாத? ஏ பல பாட்டு, அடி சண்டாளி உன் பாசத்தாலே பாட்டு இருக்கு. சண்டாளி ஓம் பாசத்தாலே தம்பி அமீர் அவர்கள் எடுத்து அந்த பருத்தி வீரன்லாம் பாட்டு இருக்கு. எத்தனை பாட்டு இருக்கு, நான் வேணா அனுப்புறேன், வலையொலியில் இருக்கு, தட்டிப்பாரு. சண்டாளான்னு ஐயா கருணாநிதி பலமுறை எழுதியிருக்காரு, மனோரால உரையாடல் எழுதியிருக்காரு, பாச பறவைகள்ல உரையாடல் எழுதியிருக்காரு. சண்டாளனா யாருன்னு நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் எழுதியிருக்காரு. தாயை பழித்தவன், தந்தையை நிந்தித்தவன், நானும் சண்டாளன், நீதாண்டா சண்டாள், இவனெல்லாம் சண்டாளன் ஒரு பெரிய பாட்டு எழுதியிருக்காரு. இருக்கு, நீ எடுத்துப்பாரு. கம்ப ராமாயணத்தில் இருக்குது, கந்த சஷ்டி கவசத்தில் இருக்கு, திருமூலர் தந்த திருமந்திரத்தில் இருக்கு, பைபிள்ல இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. இந்த என்ன அகர முதலில் சண்டாளன் ஒரு பெரிய பாடம் நடத்தி வச்சிருக்கான். சண்டாளன் கருணாநிதி சண்டாளன் சொன்னது இவ்வளவு வலிக்குதுன்னா 60-100 வருஷமா உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி எங்களை, உலக மொழிகளின் தாய்மொழி தமிழின் பிள்ளைகளை, எங்களை திராவிடர்கள் திராவிடர்கள் என்று நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருந்தார். இது அவமானமா இருந்தால் இது ஒரு தேசினத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானம். நீ நல்ல வீரன், எதற்கு தமிழ் புதல்வன் தொகை கொடுக்கிற? திராவிட புதல்வன் சொல்லு, நீ பார்ப்போம். தகைசால் தமிழர் விருது, தகைசால் திராவிடர் விருது கொடுங்க. எங்க ஐயா நல்லகனு கொடுத்தீங்க, இப்ப ஐயா குமரி ஆனந்தன் கொடுக்குறீங்களா? தகைசால் திராவிடர் கொடுங்க பார்ப்போம். எவ்வளவு பெரிய ஏமாற்று. இந்த 3 ஆண்டுகள்ல இந்த அரசு பெற்றிருக்கிற அரிய உயரிய பெருமை 1000 ரூபாய் அரசு என்பதுதான். 1000 ரூபாய் அரசு. பள்ளிக்கூடத்தை கட்டி சீரமைக்க முடியல, சிற்றூர்கள் தரும் பள்ளிக்கூடங்களை. நான் பிறந்த என் ஊர்ல சிவகங்கை மாவட்டத்தில் அரணையூர்ல நான் படித்த தொடக்க பள்ளியினுடைய சீரமைப்பை நாங்க செஞ்சோம். எங்க அண்ணங்க ஊர்ல இருக்க அண்ணங்களோடு நான் பணம் கொடுத்து சீரமைச்சேன். ஆனால் இன்னும் 2 வாத்திய ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய முடியல, போராடிட்டு இருக்கேன். பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கிற சத்துணவு பணியாளருக்கு சம்பளம் கொடுக்க முடியல.
நீ கொழுப்படுத்திட்டு போய் சதுரங்க விளையாட்டு 100 கோடிக்கு, இப்ப இந்த ஃபார்முலா 4 ஃபார்முலா 4 அப்படின்னு ஒரு கார் பந்தயம், அது 50-60 கோடி. இதே அப்போ அறிவு கருவறையாக இருக்கிற வகுப்பறைகளை, பள்ளிகளை, ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க ஒரு ஆகச்சிறந்த பணி கல்வி பணி. அதை கற்கிற பள்ளிக்கூடங்களை சீரமைத்து ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் கொடுத்து தரமான கல்வியை தேசத்தின் குடிகளுக்கு கொடுக்க முடியல. கேட்டால் திராவிட மாடல். என்ன மாடல்? என்ன மாடல்? நீ ஏதோ பழங்குடி மக்கள் குறவர் குடிக்குத்தான் ஆபத்து பாதிப்பு நினைச்சிட்டு இருக்க. நீ வாழ்ந்துட்டியா? நீ இதை வாழ்ந்துட்டியா? 1000 ரூபாய்க்கு நீ கையெந்திர நிலைமையில தான் இருக்க. தமிழ் புதல்வன் அந்த அந்த பணம் கொடுக்கிற அறிவிப்பு வரும்போது இன்னைக்கு செய்தித்தாளில் படிச்சு பார்த்தீங்கன்னா, வறுமை கல்வி கற்க, கல்விக்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை, கல்வி கற்க ஏழ்மை ஒரு தடை இல்லை. ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறாருல்ல? என் மக்களிடத்துல ஒரே ஒரு கேள்விதான் உங்க மகன் கேட்பேன், இந்த 1000 ரூபாயை இந்த அரசு ஏன் தர வேண்டும்? எதற்காக தர வேண்டும்? இந்த பணத்தை எப்படி தருது? இந்த கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும். எதுக்காக பெண்களை குறி வச்சு 1000 ரூபாய் கொடுக்குது? பெண்களுடைய வாக்கை பெற முடியல. எதற்காக பெண்கள் கல்லூரிக்கு பெற பெண்களை குறி வைக்குது? இளம் பெண்கள், இளைஞர்கள் சீமான் பின்னாடி ஆயிரக்கணக்கில் திரளுகிறார்கள். சீமான் யார்? முதலமைச்சர் மகனா, பேரனா? இல்லை. யார்? 1 லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்கானா? பல ஆயிரம் கோடி வச்சிருக்கானா? இல்லை. பல முறை பதவியில் இருந்திருக்கானா? இல்லை. யார்? இந்த கூட்டத்தில் ஒருவன். அவன் கண்ணாடியில் முகத்தை பார்க்கிற போது என் முகம் அவனுக்கு தெரியுது. அவன் நினைக்கிறான், நான் தலைவன் என் முன்னாடி நிக்கல, என் அண்ணன், என் சித்தப்பன், என் பெரியப்பன், என் மாமன், என் மகன் என்று இந்த மக்கள் என்னை நேசிச்சு கூடுறாங்க. நடிகர் கட்சி ஆரம்பித்தால் அவரை பார்க்க கூடுவார்கள், சீமானை பார்க்க கூட மாட்டார்கள். அவன் என்ன பேசுகிறான் என்று கேட்க கூடுவார்கள். என்ன பேசுவான்? அவர்களுக்காக பேசுவான். இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பேசுவான், ஈரக்குலையிலிருந்து பேசுவான், உள்ளத்திலிருந்து பேசுவான், உதிரத்தை உருக்கி அதையே பேசுவான். பல ஆயிரம் ஆண்டுகளாக அவன் இனம் தூக்கி சென்ற வலியவே மொழியாக்கி பேசுவான். அவனுக்காக பேசுவான். அதனால் எனக்கு அருகில் நிற்பான். பெருந்தலைவர் காமராஜர் வட இந்தியாவில் போய் பேசிக் கொண்டிருக்கிற போது தமிழிலே பேசிக் கொண்டிருக்கிறார், வேட்டி சட்டையில் தமிழ். முன்னாடி இருக்கிறவரெல்லாம் கைதட்டுகிறார்கள். அவர்களுக்கு தமிழ் தெரியாது, கைதட்டுகிறார்கள். பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, அவர் என்ன பேசுறாரு, ஏன் கைதட்டுறிய? என்ன பேசுறாருன்னு தெரியல, ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுது. அது மாதிரி இந்த மக்கள், என் உடன் பிறந்தவர்கள், தங்கை தம்பிகளுக்கு தெரியும், அந்த அண்ணன் அவங்களுக்காக பேசுறேன்னு தெரியும். அதனால ஒரே ஒரு தடவை கேளுங்க, எதுக்கு இப்ப தமிழ் புதல்வனுக்கு காசு? ஏன்னா அவருக்கு தெரியுது, இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுல கொஞ்சம் இளம் பெண்கள் ஓட்டு நமக்கு விழுகுது. ஏன்னா புள்ளி விவரம். இப்ப இந்த இளைஞர்கள் சீமானுக்கு போடுறான். அவன் என்ன நினைக்கிறான், நம்ம ஒரு தொகுதிக்கு 50 கோடி செலவழிச்சான், அவன் 5 லட்சம் தான் செலவழிச்சான், வட்டிக்கா செலவு கூட செலவழிக்கல. நம்ம நிறுத்தும் போதெல்லாம் பெரிய பெரிய அமைச்சர்கள் மகன்களை நிறுத்தணும். அவன் யாருன்னே தெரியல வேட்பாளர். இவ்வளவு வேலை செஞ்சோம். ஆனா அவன் ஒரு ஆளா கத்தி 35 லட்சம் 36 லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கான். 1 ரூபா ஓட்டுக்கு கொடுக்கல. யாரு போட்டது? கிறிஸ்தவ இஸ்லாமியர் போடல. ஏன்னா பிஜேபியின் பி டீம். நம்ம யாரு சொல்றா? மெயின் டீம் திமுக தான். கருணாநிதி ஐயாவின் 100ஆண்டு விழாவுக்கு நாணயம், காசு வெளியிடுகிறது மத்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு. ஏன்? எப்படி வெளியிடுது? வெளியிடுது யார்? ஐயா ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட போறார். அந்த நேரத்தில் இவங்க ஒரு பண்ணுவாங்க பாரு, அந்த மேடையை மட்டும் பாரு. எவனாவது நிமிந்து நின்று பேசிட்டான்னா என்ன கேள்வி? ஆனா நம்மள பி டீம் தான்.
ராமர் ஆட்சியின் நீட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. இவன் தான் இப்ப என்ன சொல்றான், நாங்க தாங்க பிஜேபி, பிஜேபியின் பி டீம், மெயின் டீம், இசட் டீம் வரைக்கும் நான் தான்றான். போடல. பறையர் வந்துடக்கூடாது வென்றக்கூடாதுன்னு படையாச்சி போடுறதில்ல, படையாச்சி வந்துடக்கூடாதுன்னு பறையர் போடுறதில்ல. இடையில சொந்த பிள்ளை நாம பலியாயிரும், ஓட்டு போடல. ஆனாலும் 36 லட்சம் போட்டிருக்கான். எவன் போட்டான்? எவன் போட்டான்? இன்றைக்கு கல்லூரியில் படித்து கொண்டிருக்க பிள்ளைகள், புதிய வாக்காளர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள். அவன் என்ன நினைக்கிறான்? இந்த நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்றணும்னா நாம் தமிழர் கட்சி வெல்லணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு 4.5 லட்சம் முத தேர்தலில், அப்புறம் 17.5 லட்சம், அப்புறம் 30 லட்சம், இப்ப 36 லட்சம். இது 1,20,00,000 ஆகும். இந்த நாடு நமதாகும். இந்த துயரங்கள், இந்த துன்பங்கள்லாம் ஒழியும். நீ கவலையே படாது. நம்ம கையில தான் இருக்கு. நாம் ஒவ்வொருவரும் போராடணுங்கிற முடிவுக்கு நீ வரணும். யாரோ ஒருத்தருடைய வேலைன்னு நீ போயிருக்கூடாது. என்னைய சொல்லுவாங்க, 3 மணிக்கு படுத்த, 6 மணிக்கு எந்திரிச்சு பயிற்சிக்கு போயிட்ட, இந்த 3 மணி நேரம் உறக்கம் போதுமா அப்படின்னு. உலகத்தில் சாதித்த எல்லாருடைய வரலாறையும் படித்தா மிக குறைந்த நேரம் தூங்கியவனாத்தான் இருக்கான். எங்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் கற்பித்தது என்ன? உறங்காதே, எழுந்திரு, எழுந்திரு, ஓடு. நீ அடிமை, அடிமை உரிமை பெறும் வரை ஓடு. உன் இனம் விடுதலை பெறும் வரை ஓடு, ஓடு. ஒரு நாள் நிம்மதியாக உறங்கலாம். உன்னை ஒருவரும் எழுப்ப மாட்டார்கள் உன் மரணத்திற்கு பிறகு. அப்படின்னா என்ன சொல்றார்? மரணம் வரை ஓடுறாங்கிறார். அப்படி அவர் ஓடினார். அவர் பிள்ளைகள் நாம ஓடணும். எதுவரை? விடுதலை. நம்முடைய ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றார்? உன்னால் முடியும் வரை போராடாதே, நீ நினைத்தது முடியும் வரை போராடுறாங்க. நீ என்ன நினைக்கிற? தூய தமிழர் ஆட்சி, தமிழ் தேசிய ஆட்சி இங்க மலரணும். ஏதோ குறவர் குடிதான் தாழ்த்தப்பட்டிருக்கு, ஒடுக்கப்பட்டிருக்கு. ஆதி தமிழ் குடி பறையர் குடிதான் தாழ்த்தப்பட்டிருக்கு, ஒடுக்கப்பட்டிருக்கு. நீ என்ன வாழ்ந்துட்டேன்னு சொல்லு, சொல்லு, நீ சொல்லு. ஒண்ணும் கிடையாது. அதனால எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை செய்யணும். இது காலம் கையளித்திருக்கிற கடமை, வரலாறு நமக்கு விட்டிருக்கிற பெரும்பணி என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள், என்னினும் இளைய என் தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். அவன் பேசுவான், வியாக்கியானம் பேசுவான், இதெல்லாம் வெல்றதா, இதெல்லாம் போறதா, இவன் அதை பேசிவிட்டான், அதை பேசிவிட்டான், சீமான் இப்படி மேடையில் பேசலாமா அப்படின்னு. இப்போ ஒன்னும் அப்படி பேசலையே. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வெளியிட்டேன், எங்க ஐயா மருத்துவர் பழனிவேருடைய புத்தகம். அந்த வெளியீட்டில் நான் அப்படி பேசலையே. நீ என்ன மொழியில் பேசுகிறியோ அந்த மொழியில் பேசினால்தான் உனக்கு புரியும். அதனாலதான் அப்படி பேசுறோம். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்ததான். உன் எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் பேசுற. கருத்துனாலும் கருத்து, கருவினாலும் கருவி. துப்பாக்கி தூக்கி வரவனுக்கு முன்னாடி போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பது எப்போதுமே எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள். அதை நீ புரிஞ்சுக்கணும். வாங்க சீமான், வாங்க ஐயா, வாடா சீமான், என்னடா சொல்றான், இதாங்க, இதுதான். புரிஞ்சுக்கிச்சா? இதுக்கு மேல விளக்குங்க கூடாது. இதுதான் அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீ வெட்ட ஓங்குற போது விழுந்து கும்பிட ஈன பயன் நினைச்சுக்கிறாத எங்களை, இந்த கூட்டத்தை நீ வெட்டணும்னு நினைக்கிறதுக்கு முன்பே வெட்டி முடிக்கிற ஆட்கள் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு இயங்கு. இந்த ஆட்டத்தை நீ எவ்வளவு நாள் ஆடுவாயின் பாரு தம்பி. எவ்வளவு வேகமாக சுத்துற, முதல்ல சுத்தி விட்ட பம்பரம் எங்க ஆணி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு வேகமா சுத்தும். ஒரு நாள் அப்படியே தள்ளாடி 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 சத்துன்னு விழும். நாங்க எப்படி தெரியுமில்ல, ஆக்கர் போடுறதுக்கு சுத்திட்டு பம்பரத்தை நாக்கில் எச்சி தொட்டு அப்படியே நிற்போம். விழுந்த உடனே போட்டா 2 தெரிச்சு ஓடும். ஒரு நாள் நீ விழும்போது மண்டையில
ஆக்கரை போட்டு பேக்கல நீ பார்த்துக்கிட்டே இரு. ஏதோ எங்க அவரை அசிங்கப்படுத்துறாங்க, ஐயோ அவரை பேசலாம், அவரை தாண்டா பேசணும். ஐயா கருணாநிதியை இப்ப நாகரிகம் இல்லாம பேசிட்டார். டே அவரெல்லாம் நாகரிகமா பேச சொல்றதே அநாகரிகம்டா, பைத்தியக்கார பயல்களா. இந்த நாட்டில் அநாகரிக அரசியல் அதனுடைய ஆதி தொடக்கமே அவர் தான்டா. வலையொலியில் இருக்கு, தட்டி அனுப்ப முடியாது அக்கா தங்கச்சிக்கு, அவ்வளவு அவசியமா இருக்கு. வேணா போட்டு கேட்டுப்பாரு. ஏய் ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சிலையை சாச்சிட்டான். ஒரு 3 வயசு பையன் தலை மேல ஏறி நின்று ஒன்று கடிச்சிட்டான். தட்டி பாரு படம் இருக்கு. பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் மண்டையில் ஏறி அடிச்சு சாச்சிட்டான் சிலையை. ரெவல்யூஷன் புரட்சி. இலங்கையில புரட்சி. ராஜபக்ச அப்பனுக்கு வச்சிருந்தான் சிலை, தூக்கி குப்பையில் தள்ளிட்டான். புரட்சி. சந்திரபாபு நாயுடு வந்தாரு, ஜெகன்மோகன் ரெட்டி ராஜசேகர் ரெட்டிக்கு வச்சிருந்த சிலையெல்லாம் எங்க கிடக்கு எவனுக்கும் தெரியல. அதே நிலைமை இங்க வரல, நீ பார்த்துக்கிட்டே. ரொம்ப ஆடுற, நீ ரொம்ப ஆடுற. பதவி திமிரலையும் பண திமிரலையும் ஆடுற. இது 2 என்கிட்ட இல்லை. ஹிட்லர் சொல்றான், அதை உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன். இலக்க எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விடாத. என்கிட்ட இலக்க உயிரை தவிர ஒரு மயிரும் இல்லை. பார்த்து நடந்துக்க, பார்த்து நடந்துக்க. நீ ஒன்றும் கிடையாது. நீ அதிகபட்சமா என்ன பண்ணி போடுவ, ஜெயிலில் போடுவ. என்னை மாதிரி மகிழ்ச்சியானவன் உலகத்தில் இல்லை. ஒரு ஃபோன் தொல்லை இல்லை, ஒரு இது இல்லை. நிம்மதியா படிப்பேன், நிம்மதியா குறிப்பெடுப்பேன். எப்ப வெளியில் விட்டே வந்து உன்னை கொல்லுவேன், வச்சு கொள்வேன். இப்பவே நான் கேட்கிற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்லை, எதுக்கும் பதில் இல்லை. ஏதோ பேசிட்டு அலைகிற நீனு, பார்த்து பண்ணுங்க. நியாயமாற கவனம். பல சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சிருக்கு. உனக்கு ஒன்றும் இல்லை. திராவிடம்னா என்னன்னே சொல்ல தெரியல, பார்த்துக்க. நீ வைதேகத்தின் படத்தில் வந்த விஜயகாந்த் மாதிரி. ஐயா விஜயகாந்த் தெரியுமில்ல, 2 ரீலுக்கு முன்னாடி செத்துருவாரு. ஆனால் ரேவதி அம்மா வந்து அந்த காதலியை கூட்டிகிட்டு வருவாங்க, காதலனையும் காதலியும் ஊரை விட்டு தப்பிக்க விடுறதுக்கு. ஊர் எல்லையில் வெள்ளச்சாமி அருவாளோட நிற்பார். அவர் செத்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனால் அப்படியே நிற்பார் அருவாளோட. வரலாம் ராதாரவி தான் ஊர் மக்கள்லாம் பயந்துக்கிட்டு அப்படியே நிற்பாங்க. கடைசியாக ஒரு காத்தடிச்சோன்னு சத்துன்னு விழுவார். அப்படி நீ செத்துட்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சும்மா ஒரு கத்தியை வச்சு படம் காட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் நீ விழுவா பாரு. நீ டெட் பாடி செயற்கை சுவாசம் கொடுத்து ஒன்று உயிர்ப்பிச்சு வச்சிருக்கான், ஆக்சிஜன் சிலிண்டரில் வச்சிருக்கான். உனக்கு கோட்பாடு இருக்குல்லடா. நீ பெரிய கொம்பாதி கொம்பன் கொள்கையாளன் தானே. ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணாவெல்லாம் வளர்த்த கொள்கையாளன் தானே. காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டுறா. கட்சியை கலைச்சுட்டாங்க, போறோம்டா கூட்டுறா. உன் திராவிட கொள்கை திராவிடம் என்பது பேசி கூட்டு பார்ப்போம். தலைவனும் தலைவர் நீங்க அப்பா முதலமைச்சரும் அமைச்சரும் சேலம் மாநாட்டில் பேசிருக்கும் போது 3 சீட் ஆடிக்கிட்டு இருக்கான். போய் சமையல் அறையில் பிரியாணி சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். எண்ணெய் கேனு சீரக பொட்டலம். அந்த சமையல்கார் உப்பை கூட வாங்க எடுத்துட்டு போவாங்க. ஐயோ இவங்க மாநாடு போடும்போது எல்லா இடத்துலையும் வாழை மரத்தை தாரோட வெட்டி வச்சிருது. கரும்பை அப்படியே பல ஆயிரக்கணக்கிற்கு நட்டுறது. ஏன் பெரியவங்க விவசாய பற்றி உங்கள் அப்பா அம்மா எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா வாழையை தாரோட வெட்டி நடுவியா, கரும்பை வெட்டி நடுவியா? அது விளைய வைக்க எவ்வளவு காலம், அது எவ்வளவு சத்துள்ள உணவுப் பொருள். அதை கொண்டாந்து வீதியில் கட்டி என் ஜனம் கூட்டம் முடிச்சு போகும்போது விக்குன்னு அந்த தாரை அத்து கரும்பு அத்து கட்டா கட்டிக்கிட்டு கருமம். என்னடா உங்களுக்கு இதில் ஒரு பெருமை இருக்கு? என்ன பெருமை இருக்கு சொல்லு? ஏதாவது விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் எப்படி பண்ணுவானா? கார் ரோதைக்கு பூ போடுறது, மேலே பூ போடுறது. எங்கள் கட்சியில் எவனாவது மாலை போட்டு பார்த்துருக்கியா? செத்தா போடு, உயிரோடு இருக்கும்போதுக்கு போடுற. அதுவும் ஒரு மாலை போடு போதும். சாமிக்கு போடுற நிறுத்து, தலைவர்களுக்கு போடுற. இன்னைக்கு பாட்டன் தீரம் சின்னமலைக்கு போட்டோம், ஆனால் அம்பேத்கருக்கு போட்டோம். மரியாதை விட்டு. பூ உனக்கு பூக்கல, எனக்கும் பூக்கல. அது பூச்சி வண்டு வண்ணத்து பூச்சி சிட்டுக்கு பூக்குது. விடுறா.
அதை போய் இவர் பெருமை. அதுல இவனுக்கு பரவாயில்ல, மேல வீசுறது, கார் சக்கரத்துக்கு போடுறது. இப்படி ஒரு கூட்டம் உருவாயிருக்கு பாருங்க. எல்லாத்தையும் மாற்றணும், ஒழிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. திராவிடம் ஒழிகன்லாம் பேசாத, திமுக ஒழிகன் பேசாத, நாம் தமிழர் வளர்க வெல்கன்னு பேசு. கருணாநிதி அவர்கள் ஒழிகன்னு பேசாத, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு பேசு. உறுதியா நில்லு. நம்ம வெல்ல போறோம், நம்பிக்கையோட. முடியாதுன்னு நினைக்காத. நம்மால் முடியாது உலகில் யாராலும் முடியாது, உலகில் யாராலும் முடியாதது நம்மால் முடியும் என்று நம்பு. விடியும் என்று விண்ணை நம்புகிற நீ முடியும் என்று உன்னை நம்பு. முடியும். சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும். முடியாது என்று படுத்தால், முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறை பிடிக்கும். முடியும் என்று எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடை பிடிக்கும். எழுந்து நில்லு, பயப்படாத, எதுக்கும் பயப்படாத. அந்த பாட்டை துரைமுருகன் பாடினா என் தம்பி, வழக்கு போட்டு கைது பண்ணி கொண்டு போனேன். அதே பாட்டை நான் பாடினேன். ஏன் என்னை தொட மாட்ட? ஏன் ஏன் அது அது எனக்கு அசிங்கமா இருக்கு. அதை விட்டு அதனால அவங்க என்னமோ நம்ம அவங்கள பார்த்து பயப்பட நினைக்கிறேன். நம்மளை பார்த்தா எல்லா பயிலும் பயப்படுறான். அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத. இன்னும் 2 ஆண்டு இருக்குன்னு நினைக்காத. 10 மாசம் தான் இருக்கு 26 தேர்தலுக்கு. படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இறுதி இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. விட்டாத. சிறை அதை நிறை, வழக்கு இல்லாது விடியாது கிழக்கு. இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்க. ஒன்றும் கிடையாது. சிறை கட்டினதே நமக்கு தாங்கிற திமிரும் பெருமிதமும் உனக்கு இருக்கணும். சிறையை கட்டினதே நமக்கு தாண்டா. இங்க பாரு, திருடன், தாலியா இருக்கிறவன், கொள்ளக்காரன், கொலகாரன், இவனை தாண்டா சிறை சிதைக்கு. எப்பவும் மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடுகிற புரட்சியாளனை, போராளியை சிறை செதுக்கும் என்பதை நீ நினைவில் வச்சுக்க. ஒன்றும் கிடையாது. நேரு மாதிரி இரு. இன்னும் 16 ஆண்டுகள் கூட என்னை சிறையில் வையுங்கள், புத்தகத்தை மட்டும் தயவு செய்து கொடுத்து விடுங்கள்னாரு. புத்தகத்தை நீ நேசிக்க, சுவாசிக்க, வாசிக்க கத்துக்க. ஒன்றும் கிடையாது. நீ அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு செல்லுங்கள். அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், ஆதி தமிழ் குடிகளுக்கான அதிகாரத்தை நாம் வெல்வதுதான் பாதுகாப்பு. பெண்களுக்கு 50 விழுக்காடு கொடுப்பதற்கு காரணம் பாதுகாப்பு. குறவர் குடிக்கு தேர்தலில் நிற்க இடம் கொடுக்க காரணம் பாதுகாப்பு. ஆதி தமிழ் குடி பறையர் குடிக்கு பொது தொகுதியிலே 16 தொகுதி கொடுத்ததற்கு காரணம் பாதுகாப்பு தான். அதிகார அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தான் பாதுகாக்கும். அதனால கவனத்தில் வைத்துக் கொண்டு வேலை செய்யணும். இது ஆதி பழங்குடி குறவர் குடிக்கான பாதுகாப்பு அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய குடிகளுக்கான பாதுகாப்பு என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு களப்பண்டி ஆட்ட வேண்டும். நம்முடைய தாய்க்குடி, அதை மதிப்பதற்கு பதிலாக மிதிப்பதென்பது பெரும் கொடுமை. அந்த கொடுமையை இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் செய்யக்கூடாது. அவர்களுக்கு தோளுக்கு தோல் நின்று, துணையாக நின்று, அவர்களுடைய அரசியல் வலிமையை, அதிகாரத்தை வென்று கொடுக்க வேண்டியது நம்முடைய பிறவி கடமை என்கிற உறுதியை ஏற்க வேண்டும். இந்த பழங்குடி நாளிலே பழங்குடி மக்களின் உரிமைக்காக நாம் களத்திலே நின்று அவர்கள் உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் கடமை என்கிற உறுதியை ஏற்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை நாளை சொல்லும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் மருப்பூர் ஒன்றிய செயலாளர் மகேஷ் சினேகா இணையரினுடைய பெண் குழந்தைக்கு அண்ணன் பெயர் சூட்டுகிறார். நம்முடைய தாய்க்குடி குறவர்குடியிலுடைய பெண்பார் புலவர் இளவேயினி என்கிற பெயரை இந்த மகளுக்கு சூட்டுகிறேன்.